அல்லேலூயா சங்கீதனம் ஆனந்த கீதங்கள் பாடவே, ஆனந்த கீதங்கள் பாடவே. அல்லைகள் தொல்லைகள் எல்லாம் நீங்கிட, அல்லைகள் தொல்லைகள் எல்லாம் நீங்கிட, அற்பரன் மெய்ப்பர தற்பரனார் உன்னத கஞ்சீர் மோகஞ்சீர் வாசகர் மின்னுஞ்சீர் வாசகர் மேனி நீரம் ஏழும் உன்னத காதலும் பொருந்த விசர்வ நன்மை சொருபனாலஞ்சிதனார் தாம் தாம் தன்னர வண்ணர தீம் தீம் தீமையகற்றிட சங்கீத 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 சந்தோஷமென சோபனம் பாடவே. இங்கீத 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 நமது இருதயத்திலும் எங்கும் நிறைந்திட. Of thanksgiving, of happiness, and all our intentions to bless each one of us. Now let us close our eyes and sit straight. Keep your hands together and we pray. Almighty ever-living God, we praise and thank you for this moment of meeting you, talking to you, and feeling your presence among us. God, loving Father, you have shown great love for each one of us. You love us as a dear father, as a dear brother, as a dear friend, to tell us, when I am near you, you have no fear. God is with us and we have no need to be afraid of anything. May this day be a happy one. May this Christmas give us peace, joy and happiness. We make this prayer through you, dear Jesus Christ. Amen. லூக்கா 2ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வரை. அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகுஸ்தராயனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியாய் இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லெகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றாள். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லெகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணையிலே கிடத்தியிருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தது. Good evening everyone. It's a very prestigious moment for me to welcome you all on this joyous occasion. First of all, I would like to invite our chief guest,
Pastor G. Mesha, founder, Glorious Revival Prayer House. அதாவது மகிமையின் எழுப்புதல் ஜெப ஆலயம் என்ற சபையை நிறுவி தேவனுடைய அருள் பணியை செய்து வருகின்றார். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பள்ளிக்கூடத்தில் ஸ்கிரிப்சர் யூனியன் ஒவ்வொரு ஆண்டும் வருவாங்க. அந்த ஸ்கிரிப்சர் யூனியனில் இணைந்து தன்னுடைய சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரியை செய்து வந்து கொண்டிருந்தார். இப்பொழுது அவர் தனியாக இந்த குளோரியஸ் ரிவைவல் பிரேயர் ஹவுஸ், மகிமையின் எழுப்புதல் ஜெப ஆலயம் என்ற ஸ்தாபனத்தை நிறுவி அதன் மூலம் கர்த்தருடைய பணியை செய்து வருகின்றார். I welcome you, Pastor G. Mesha, on this joyous occasion. And next, I would like to invite our correspondent. You all know his honorable correspondent, Paul Luther sir, is our correspondent for Wesley High Secondary School. So I am very happy to invite sir on this happiest moment. Please sir. Next, I would like to welcome our Dean, Reverend Father Luther Sami Susai, on this happiest moment. Please, Father. And next, I would like to welcome Mrs. Sherin Vinoha Snehalata Ma'am, Principal, Mr. College of Education, on this joyous moment. And next, our Lily Pushpam Ma'am, Principal, Emma Folger, Metric Higher Secondary School. I welcome you, ma'am. And next, our Wesley team head and the flywheel of our Wesley School, our beloved headmaster, Debson Roy sir, and teaching and non-teaching staff, and then our beloved students. So I welcome you all on this joyous and happiest occasion of our Wesley School Christmas celebration. Thank you once again. Thank you. With a shawl and a memento. Thank you, sir. Thank you so much for your gesture.
சிறப்புமிக்க ஆசிரியர்கள் சிறப்பு பாடலை பாடியமைக்கு நன்றிகள். பெத்லகேம் ஊரிலே மாட்டு தொழுவத்துல இயேசு பிறந்தார் என்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அம்மாவா இல்லையா? தெரியுமா தெரியாதா? நீங்க பேசுங்க, நல்லா இருக்கும். தெரியுமா தெரியாதா? தெரியும்ல, ரைட். கிறிஸ்துமஸ் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வருவது அல்லது சாண்டா கிளாஸ், வேற பரிசு பொருட்கள், அப்புறம் கிறிஸ்துமஸ் ட்ரீ, ஸ்டார், பலூன்ஸ். வெரி குட். கிறிஸ்துமஸ் ட்ரீ, ரைட் ரைட், நல்ல கவனி. வெரி குட். கேக்கு, பலகாரம். கிறிஸ்துமஸ் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருவது ஸ்டாரு, கிறிஸ்துமஸ் ட்ரீ, கேக்கு, பலகாரம், நியூ ட்ரெஸ். இதுதான் ஞாபகம் வரும். கவனிங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவை ஒருவருக்கும் ஞாபகமே இருக்காது. அந்த மேய்ப்பர்கள், அந்த ஆடு மேய்ப்பர்கள் மேய்ந்து மேய்ப்பர்கள் அந்த இருக்கிற இடத்துல ஒரு காரியம் தேவதூதன் வந்து சொல்லுகிறான். வேதம் சொல்லுகிறது, தேவதூதன் அவர்கள் நோக்கி நீங்கள் பயப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை சொல்லுகிறார். நல்ல கவனி. இந்த கிறிஸ்துமஸ் எதை உனக்கு வெளிப்படுத்துகிறது சொன்னால், மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி மந்தையை காத்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலே வேதம் சொல்லுகிறது, அந்த தேவதூதன் அவர்களை பார்த்து பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அவர்கள் பயந்தார்கள். அந்த வெளிச்சத்தை பார்த்து, தேவ மகிமையை பார்த்து பயந்தார்கள். வேதத்துல 366 முறை பயப்படாதே 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 என்று வார்த்தைகள், வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. அன்பு சகோதரனே, ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்களே, மாணவ செல்வங்களே, இன்னைக்கு நிறைய பேருக்கு பயம் இருக்கும்ல. இன்னைக்கு இருக்கிற மாணவ செல்வங்களுக்கு பயமே கிடையாது. ஏன்னா அடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, பயம் இருக்காது. எக்ஸாம்பிள் 1 to 9 வரைக்கும் பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, பயம் இருக்காது. அதனால 10th வந்தவனுக்கு பயம் இருக்கும். சில உண்மையா படிக்கிற பிள்ளைங்களுக்கு கட்டாயம் பயம் இருக்கும். நாளைக்கு ஹோம்வொர்க் பண்ண சொல்லிட்டாங்க, நாளைக்கு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ண சொல்லிட்டாங்க. அதனால மாஸ்டர்ஸ், டீச்சர்ஸ் பார்த்தா பயம் இருக்கும். ஆனா வாழ்க்கையில நல்ல கவனி, பள்ளியின் படிப்புல அல்லது பாடத்துல நீ பாஸ் ஆவதை விட ஒவ்வொரு மாணவ செல்வங்களும் வாழ்க்கையில் பாஸ் ஆக வேண்டும். வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கணும். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். நல்ல கவனிங்க. இந்த மந்தையில மேய்ப்பவர்களுக்கு தேவதூதன் சொல்லுகிற ஒரு நற்செய்தி என்னன்னு சொன்னா, பயப்படாதிருங்கள். இன்னைக்கு தேவதூதன் இடத்துல தேவதூதன் மந்தை மேய்ப்பவர்களுக்கு சொன்ன அதே வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உன்னை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு காரியம், பயப்படாதிருங்கள். இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில பயம்தான் மிகப்பெரிய ஒரு காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. வேதம் நமக்கு அழகை கற்றுக் கொடுக்கிறது. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வர வைக்கும், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தை கொடுக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நல்ல கவனி. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நான் உன்னோட கூட இருக்கிறேன், பயப்படாத, நான் உன்னோட கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. உனக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை என்ன பண்ணிருக்காரு கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேரு வாழ்க்கை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், வீட்டை குறித்த பயம், நம்முடைய படிப்பை குறித்த பயம். இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே உன்னை பார்த்து சொல்லுகிற காரியம், அன்றைக்கு தேவதூதன் அன்றைக்கு மந்தை மேய்ப்பவர்களிடத்துல சொன்ன அதே வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன். உன்னை பார்த்து பயப்படாதே. ஒருவேளை நீ உன் குடும்பத்தை குறித்து பயந்திருக்கலாம். நான் எப்படி, என்ன பாடம் படிச்சு, என்ன குரூப் எடுத்து, என்ன வேலை போய் சேர்ந்து, எனக்கு வேலையில கஷ்டம், பலவிதமான பலவிதமான உலகத்துல சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆனா ஏதோ ஒரு பயம் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்குது. உன்னை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியம், பயப்படாதே. நல்ல கவனி. நான் என் பள்ளி படிப்புல நான் படிக்கும் பொழுது என்னுடைய பெயரே திக்குவாய். என்னுடைய மாஸ்டர் எனக்கு பேரை வச்சது உணரவாய். எனக்கு பேச கூட வராது. நீங்களும் ரொம்ப அழகா பாடுனீங்க ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லாம். எனக்கு பாட கூட வராது. நான் பயங்கர பயந்தான் கொள்ளி. ஸ்டேஜில் நின்னாலே எனக்கு கை காலில் நடுங்க ஆரம்பிக்கும். எனக்கு அப்படியே ஸ்வெட் ஆயிரும். தலையில இருந்து கீழே வரைக்கும் ஸ்வெட் ஆகிட்டே இருக்கும். பயங்கரமா வேறு ஊத்தும். எப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேனோ அன்றையிலிருந்து அந்த பயங்கள் என்னை விட்டு நீங்கிற்று. நல்ல கவனி. நான் திரும்ப சொல்றேன்,
நிறைய பேருக்கு இரவுல போவது பயம். ராத்திரி நேரத்துல வெளியே போனா போக மாட்டாங்க. ஆனா நான் எப்பொழுது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் எனக்குள்ள ஒரு பயம் இருந்தது. என் எதிர்காலத்தை குறித்து பயம் இருந்தது, என்னுடைய படிப்பை குறித்து பயம் இருந்தது. நான் ஒரு நார்மல் ஸ்டூடெண்ட் தான், நான் நல்லா படிச்சேன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஆனா கர்த்தருடைய கிருபையினால ஒரு டிகிரியை வாங்க, பைபிள் காலேஜ் முடிக்க, ஆண்டுடைய ஊழியத்தை, ஆண்டுடைய திருப்பணியை செய்ய ஆண்டவர் எனக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். காரணம், நான் எந்த காரியத்தை குறித்து பயந்தனோ அந்த பயத்தெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு என்னுடைய உள்ளத்துல இருந்த அந்த பயத்தை இயேசு கிறிஸ்து மாற்றினார். அன்பு மாணவ செல்வங்களே, ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு ஒருவேளை உன் வாழ்க்கை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து, உன் எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே. யோபேல் 2:21 சொல்லுது, பயப்படாத தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்னைக்கு இந்த பயத்தை மாற்றுகிற ஒரு இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். சொல்லுகிறது, பயப்படாத, நான் உன்னோட கூட இருக்கிறேன். இந்த உலகம் உங்களோட இருக்க முடியாது, உன் நண்பர்கள் உங்களோட இருக்க முடியாது, உன் தாய் தகப்பன் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் அல்லது குறிப்பிட்ட ஒரு வயது வரைக்கும் உங்களோட இருக்க முடியும். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட கடைசி வரைக்கும் உன்னோடு கூட இருந்து உன் கையை பிடித்து, உன் வலதையை பிடித்து, பயப்படாதன்னு சொல்லி உன்னை வழி நடத்துகிற ஒரு நல்ல ஒரு தகப்பன் இருக்காருன்னா அவர் தான் இயேசு கிறிஸ்து. நல்ல கவனி, என் வாழ்க்கையில அந்த பயத்தை ஆண்டவர் மாற்றின பிறகு நான் நிறைய காரியங்கள், எனக்குள்ளேயே நிறைய காரியங்கள் மாற்றம் உண்டானது. நல்ல கவனி, ஒரு மனுஷனுக்குள்ள, ஒரு மாணவனுக்குள்ள, ஒரு பிள்ளைகளுக்குள்ள அந்த பயம் மாறும் பொழுது மாற்றங்கள் ஏற்படும். மாற்றங்கள் ஏற்படும். நான் சொல்றேன், உன் வாழ்க்கையில இந்த பயம் என்ற காரியம் உன்னை விட்டு நீங்கும் பொழுது உனக்குள்ள சில மாற்றங்கள், நீ ஜெயிக்கக்கூடிய, நீ வெல்லக்கூடிய, நீ சக்சஸ்ஃபுல்லா வாழ்க்கை நடத்தக்கூடிய காரியங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு உதவி செய்வார்.